வீரம் என்பதை நாம் பல்வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு அரசன் இன்னொரு அரசனை வென்று வருவதும் கொன்று வருவதும் மட்டுமே வீரம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த மக்களை கொன்று அந்த நாட்டை தீக்கிரையாக்கி பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி பல்வேறு உயிர்களின் அந்த வாழ்க்கையை சிதைத்து அதன் மூலமாக வென்று வருகிற அந்த வெற்றிதான் வீரம் என்று காலம் காலமாக நமக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் ஒருவர் அது வீரம் அல்ல, மனதிலே எழுந்து வருகிற மனதிலே பீரிட்டு வருகிற ஆசைகளை எல்லாம் எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் மனதை கட்டுப்படுத்தி மன வைராக்கியத்தோடு இருக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன். மண்ணாசையும் பொன்னாசையும் இல்லாமல் மன கட்டுப்பாட்டை எவன் ஒருவனால் மேற்கொள்ள முடிகிறதோ அவன்தான் உண்மையான வீரன் என்கிற புதிய சிந்தனையை இந்த உலகுக்கு தந்தவர்தான் மகாவீரர் என்பது போற்றுதலுக்குரிய ஒன்றாகும். ஆக காலம் காலமாக வீரம் என்பதை நாம் ஒரு விதமாக, உலகம் ஒரு விதமாக நமக்கு கற்பித்திருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு வீரம் என்பது பிற உயிர்களை வதைப்பதல்ல, பிற உயிர்களை நேசிப்பது, அதுதான் வீரம் என்கிற புதிய சிந்தனை கண்ணோட்டத்தை இந்த மண்ணுலகிற்கு வழங்கியவர்தான் மகாவீரர் என்று சொல்லக்கூடிய வர்த்தமானர். இணைய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு மகாவீரர் வாழ்க்கை கதை, அவருடைய போதனை வரலாறு உங்களுக்கு காணொளியாக வர இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், நான் தான் துறவி என்று சொல்வதை காட்டிலும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வசதியாக சுகபோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவன் எல்லாவற்றையும் துறந்து விட்டு உடுத்தி கொள்வதற்கு கூட ஆடை இல்லாமல் நிர்வாணத்தை மட்டுமே ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனே உண்மையான துறவி என்று சொல்லப்படுகின்றது. அப்படி எல்லா சகல சௌபாக்கியங்களையும் எல்லா சுகபோகங்களையும் விட்டு தூக்கி எறிந்துவிட்டு வந்தவரே நம்முடைய மகாவீரர் என்று சொல்லக்கூடிய வர்த்தமானர். நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூட ஒரு உதாரண புருஷனாக விளங்கியவரே மகாவீரர் என்று போற்றுகிறார். இங்கே ஒரு மதம் என்றால், ஒரு சமயம் என்றால் அதை தோற்றுவித்த ஒரு ஸ்தாபகர் இருப்பார், ஒரு அந்த மதத்தை தொடங்கி வைத்த ஒரு தொடக்குனர் இருப்பார். ஆனால் சமண மதத்திற்கு அப்படி யாரையும் சொல்ல முடியாது. இப்பொழுது கிறிஸ்துவ மதத்திற்கு இயேசுவை சொல்லலாம், இஸ்லாம் மதத்திற்கு முகமது நபியை சொல்லலாம், புத்த மதத்திற்கு புத்தரை சொல்லலாம். சமண மதத்தை தோற்றுவித்தவராக மகாவீரரை மட்டும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பே 23 தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்கிறார்கள். ரிஷபதேவர் தொடங்கி 23 தீர்த்தங்கர்கள் வழங்கிய போதனைகளை, சிந்தனைகளை, கருத்துக்களை தொகுத்து வகைதொகைப்படுத்தி அதிலே நற்பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் முதன்மைப்படுத்தி கொடுத்தவரே 24வதாக வந்த தீர்த்தங்கரான மகாவீரர். ஆக 24வதாக வந்த தீர்த்தங்கரே மகாவீரர். புதுமையான ஆன்மீகத்தை இந்த மண்ணுலகிற்கு வழங்கியவர். அதாவது லிவ் அண்ட் லெட் லிவ், அதாவது வாழு வாழவிடு என்கிற ஒரு மகத்தான மந்திரத்தை இந்த உலகிற்கு வழங்கி சென்ற மகான்தான் மகாவீரர். வர்த்தமானன் என்பது அவருடைய இயற்பெயராகும். உயிர்கொலை என்பது அறவே கூடாது என்கிற ஒரு உயரிய சிந்தனையை இந்த உலகிற்கு வழங்கி சென்ற மகான்தான் மகாவீரர். அப்படிப்பட்ட மகாவீரர் மிக இளம் வயதிலேயே துறவரம் பூண்டு விடுகிறார். பெரிய ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவராக இருந்தாலும் இளம் வயதிலேயே அவருக்குள் ஆன்மீக உணர்வு பீரிட்டு எழுகிறது. எப்படியாவது இந்த இயல்பு வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு மகாவீரர் தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய தாயார் தான் துறவரம் பூண்டுவிட்டால் வருந்துவாரே என்கிற காரணத்திற்காக தன்னுடைய தாயாருக்காக இயல்பு வாழ்க்கையிலே தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு முழுவதுமாக அரண்மனையினுடைய வாசலை தாண்டி வெளியேறி துறவு வாழ்க்கையை நோக்கி செல்கிறார். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் தன்னுடைய துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு
ஒரு வாசகர், அதாவது ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு வாசகர் மகாவீரரை நோக்கி வருகிறார். ஐயா, நான் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகிறது, வறுமை என் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடுகிறது, அதனால் என்னுடைய வறுமையை போக்கக்கூடிய வகையில் ஏதேனும் ஒன்று எனக்கு செய்து கொடுங்கள் ஐயா, என் வறுமையை போக்குங்கள், என்னுடைய பசியை போக்குங்கள் என்று அவர் மன்றாடி கேட்கிறார். அப்பொழுது மகாவீரர் செய்வதறியாது திகைக்கிறார். ஏனென்றால் அவர் அரச குலத்தில் அரண்மனையில் வாழ்கிற காலத்தில் யார் வந்தாலும் எதனையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கருணை வள்ளலாக திகழ்ந்தார். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இடுப்பிலே கட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடையை தவிர வேறு எதுவும் இல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறி ஒரு துறவியாக இருக்கின்றார். அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே மிக ஒரு சாதாரணமான ஒரு ஆடையை எடுத்து இடுப்பிலே உடுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி என்ன செய்வது? இப்படி இவர் கேட்கிறாரே, யாசகம் கேட்கிறாரே, இவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்கிற பதபதைப்பு மகாவீரருக்குள் இருக்கின்றது. உடனே குனிந்து பார்க்கிறார். குனிகிற போது தன் இடுப்பில் இருக்கக்கூடிய வேட்டியை, ஆடையை பார்க்கிறார். அவர் யோசிக்கக்கூடிய நொடி கூட இல்லாமல் அவரை கண்ணை மூடச் சொல்லிவிட்டு தன்னுடைய ஆடையில் பாதியை, அதாவது வேட்டியில் பாதியை கிழித்து, இதை எடுத்து கொண்டு போய் கொடுங்கள். அதாவது இந்த ஆடையினுடைய வேட்டியினுடைய ஓரங்களில் தங்க ஜரிகை போடப்பட்டிருக்கின்றது. அது விலை உயர்ந்த ஒரு தங்க ஜரிகை. இதை கொடுத்தால், நீங்கள் அடகுக்கு கொடுத்தால் நகையை பெற்றுக்கொண்டு காசு கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று சொல்லி அதை கொடுத்து அனுப்புகிறார். அவர் மகிழ்ச்சியோடு பெற்று கொண்டு செல்லுகிறார் அந்த யாசகர். மகாவீரர் தன்னுடைய பாதையில் எங்கேனும் போய் ஒரு இடத்திலே அமர்ந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும், வாழ்க்கையினுடைய உண்மையை, தாற்பயத்தை கண்டறிய வேண்டும் என்கிற தாகத்தோடு நடந்து செல்கிறார். பல்வேறு தூரங்களை கடந்து செல்கிறார். அப்படி கடந்து சென்ற பிறகு ஒரு இடத்திலே, ஒரு மரத்தடியிலே அமர்கிறார். அயர்ச்சியாக, சோர்வாக அமர்ந்திருக்கிறார். கண்ணை மூடி தியானித்துக் கொண்டிருக்கிறார். நேரங்கள் செல்வது, சூரியனும் நிலவும் மாறி மாறி வருகிற அந்த உலகத்தை கற்பனை செய்து கொண்டு தியானத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவரிடம் யாசகம் பெற்ற அந்த யாசகர் அந்த பாதி கிழிக்கப்பட்ட அந்த வேட்டியை கொண்டு போய் ஒரு அடகு கடைக்காரரிடம் கொடுக்கிறார். அந்த அடகு கடைக்காரர் இந்த வேட்டியை வாங்கி பார்த்துவிட்டு இந்த தங்க ஜரிகையை பார்த்து வியந்து போய் விடுகிறார். இப்படிப்பட்ட அந்த தங்க ஜரிகை போடப்பட்ட வேட்டியெல்லாம் அரண்மனைகளிலே தானே கிடைக்கும், அரசர்கள் உடுத்தக்கூடிய ஆடை அல்லவா இது என்று சொல்லி, இதனுடைய ஒரு பாதியை மட்டும் நீ வைத்திருக்கிறாயே, இதனுடைய மறுபாதியையும் நீ கொண்டு வந்தால் உனக்கு மிகப்பெரிய பணத்தை நான் கொடுக்க ஆசையாக இருக்கிறேன், கொடுப்பேன் என்று சொல்லி, இருள் சூழ்வதற்கு, அதாவது மாலை முடிந்து இரவு வருவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது, விரைவாக சென்று இந்த ஆடையின் மீதி ஆடையை கொண்டு வா என்று சொல்லி அந்த அடகு கடைக்காரர் இந்த யாசகரிடம் சொல்ல அவர் விரைந்து ஓடுகிறார். சரி, இன்னும் நிறைய தொகை கிடைக்குமே என்கின்ற பேராசையோடு ஓடுகிறார், தேடி ஓடுகிறார். ஒரு வழியாக இறுதியிலே மகாவீரர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்த்து அவரிடத்தில் அந்த மீதி ஆடையை பெற வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு, அந்த துடிப்போடு நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய துடிப்பை அறியாத மகாவீரரோ கண்களை மூடிக்கொண்டு ஒரு மாபெரும் ஒரு நீண்ட நெடிய தியானத்திலே மூழ்கி, அதாவது பல்வேறு லோகங்களை கடந்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த யாசகர், அவர் கண் விழிப்பார், அவரிடம் கேட்டு வாங்கி செல்லலாம் என்று அவரிடத்திலே பொறுமையாக பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நேரம் போய்கொண்டே இருக்கிறது. சூரியன் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இருள் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த யாசகர் பொறுமையை இழந்து அந்த மகாவீரர் இப்போதைக்கு கண் விழிக்க போவதில்லை என்று சொல்லி இடுப்பிலே அவர் கட்டி இருக்கக்கூடிய ஆடையை பிடித்து வெடுக்கென்று இழுக்கிறார். அந்த இழுக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் யார் நம்ம ஆடையை இழுக்கிறார்களே என்று பதறி அடித்து மகாவீரர் கண் விழிக்கிறார். என்னையா செய்து கொண்டிருக்கிறீர் என்று அவர் கேட்கிறார். ஐயா, நீங்கள் ஆடையில் பாதியை கொடுத்தீர்கள், அதை நான் கடையில் கொடுத்தேன், மீதியையும் கொடுத்தால் இன்னும் அதிக பணம் கொடுப்பதாக அவர் சொன்னார். அந்த மீதி ஆடைக்காகத்தான் உங்களுக்காக நான் வெகு நேரமாக காத்திருந்தேன், நீங்கள் தியானத்திலே மூழ்கி இருந்தீர்கள், அந்த பொழுது சாய்வதற்குள் வர சொல்லி இருந்தார், அதனால் தான் பொறுமையை இழந்து நீங்கள் கண் விழிக்க போகக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதால் உங்கள் ஆடையை பிடித்து இழுத்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த ஆடையை கொடுத்து உதவுங்களையா என்று மன்றாடுகிறார். இதை கேட்ட மகாவீரர் கேவி கேவி அழுகிறார். ஐயோ, நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேனே, இப்படி ஒரு பெரும் பழியை நான் செய்து விட்டேனே, அதாவது இந்த ஆடையை பாதியை வைத்துக் கொண்டு பாதியை மட்டும் கொடுத்து விட்டு இந்த யாசகரை நான் ஒரு திருடனாக மாற்றிவிட்டேனே, என்னுடைய நற்பண்பு இன்மையினால் ஒரு நல்ல மனிதனை நான் திருடனாக மாற்றிவிட்டேனே என்று குலுங்கி குலுங்கி அழுகிறார்.
அப்பொழுது அழுகையை முடித்துவிட்டு அந்த ஆடையை அவரிடத்தில் அவிழ்த்து கொடுக்கிறார். நிர்வாணத்தையே ஆடையாக உடுத்தி கொண்டு மகாவீரர் இருக்கிறார். தன்னுடைய ஆடையை ஒருவன் பிடித்து இழுத்து அவிழ்க்க முயற்சிக்கையில் கூட அவன் மீது கோபம் கொள்ளாமல், அவன் கேட்பதற்கு முன்பே நான் கொடுக்காமல் விட்டு விட்டேனே, ஒரு நல்லவனை நான் திருடனாக மாற்றிவிட்டேனே என்று அவர் மனம் கலங்குகிற ஒரு மெல்லிய மனத்துக்கு சொந்தக்காரர் தான் உலகிற்கு அகிம்சை என்கிற கொள்கையை, கோட்பாட்டை இந்த மண்ணுலகிற்கு விதைத்த ஒரு மகான்தான் நம்முடைய மகாவீரர் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை கதையை பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். சிறு உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு. மனிதனின் ஆன்மாவும் சிறு உயிர்களின் ஆன்மாவும் சமமானதே என்றும் போதித்தார் மகாவீரர். ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மா என்னும் வினை பயனை அடைகிறது என்றும், நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்னும் 3 ரத்தினங்களை கடைபிடித்தால் முக்தி நிலையை அடைய முடியும் என்று இந்த உலகிற்கு போதித்தார் மகாவீரர். பாட்னா என்னும் பாடலிபுத்திரத்திற்கு வடக்கே 27வது மைலில் வைசாலி என்ற ராச்சியம் இருந்தது. வைசாலி ராஜ்யத்தை சேர்ந்த பகுதிகளில் ஒன்று கொல்லாக என்றொரு நாடிருந்தது. இந்த நாட்டின் சிற்றரசன் நாக இன சத்திரிய குலத்தை சேர்ந்தவன். அவன் பெயர் சித்தார்த்தன். அவன் மனைவியின் பெயர் திரிசலா தேவி. இத்தம்பதியருக்கு பிறந்த மகன்தான் மகாவீரர். மகாவீரருக்கு பெற்றோர் வைத்த பெயர் வர்த்தமானன் என்பதாகும். வர்த்தமானன் என்றால் பூரித்து வளர்பவன் என்று பொருள். பின்னாளில் அவர் பெற்ற கீர்த்தியால் மகாவீரர் என்ற பெயரை பெற்றார். வீரர் என்பது விரோதி, ராஜ்யம், சொத்து இவைகளை உடல் பலத்தால் வெற்றி கொள்வதில்லை. நம் உள்ளத்திலேயே ஊறி கிடக்கும் கீழ்த்தரமான உணர்ச்சிகளை வெல்வதே உண்மையான வீரம். வீரனுக்கு உரிய பலம் அவன் முண்டாக்களில் இல்லை, அவன் இருதயத்தில், அவன் மேற்கொண்டிருக்கும் வைராக்கியத்தில் தான் இருக்கிறது. வர்த்தமானர் மகாவீரர் ஆனது அவர் உடல் பலத்தால் அல்ல, ஒழுக்கம் நிறைந்த சத்திய வாழ்க்கையால், வைராக்கியத்தால் தான். வர்த்தமானரின் மனைவி பெயர் யசோதரா. இவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவளுக்கு பிரியதர்ஷினி என்று பெயர். அவளை ஜமாலி என்ற ஒரு குறுநில மன்னனுக்கு மனம் செய்து கொடுத்தனர். இந்த மாப்பிள்ளை ஜமாலியே பின்பு மகாவீரரின் சீடரானான். மகாவீரருக்கு இளம் வயதிலேயே துறவு பூண வேண்டும் என்று ஆசை. தம் தாய் உயிருடன் இருக்கும் வரையில் மகாவீரர் துறவு பூணவில்லை. தன்னை பெற்று வளர்த்து தாலாட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய அன்னையின் மனம் வருந்தும்படி துறவு கொள்ள மகாவீரர் விரும்பவில்லை. மகாவீரர் திருமணம் செய்து கொண்டது கூட தம் தாயை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். வர்த்தமானருக்கு 30 வயது நிறைந்த போது தாய் மறைந்து விட்டாள். அவர் துறவியாவதற்கு இருந்த ஒரே தடையும் விலகிவிட்டது. துறவி ஆனார். திருவோடு கூட இல்லாமல் வெறும் கையினாலேயே பிச்சை எடுத்து உண்ணத் தொடங்கினார். ஆடை இல்லாமல் நிர்வாண நிலையிலேயே திரிந்தார். நிர்வாண நிலையை ஏற்றுக்கொண்டு திகம்பரர் ஆகிவிட்டார். ஆடை அணிவது மானத்தை காப்பதற்குத்தான். ஆனால் சான்றோர்களுக்கு மான அபிமானம் இல்லை என்பது பழமொழி அல்லவா? இறை உணர்வை தவிர வேறொன்றும் நினைவில்லாதவனுக்கு ஆடை தானாகவே நழுவி விடுவது இயல்புதானே. மகாவீரர் துறவு பூண்டு 12 ஆண்டுகள் கடந்தன. அப்போது அவர் இரும்பிகம் என்ற கிராமத்தில் இருந்தார். ஒரு நாள் அக்கிராமத்தின் ஆற்றங்கரையில் உள்ள சாலா மரத்தடியில் பத்மாசனம் இட்டு அமர்ந்திருந்தார். 2.5 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி தியான யோகத்தில் இருந்தார். அப்போது அவர் கேவல ஞானம் அடைந்தார். அதாவது தூய ஞானத்தை பெற்றார். இதனால் அவருக்கு கேவலின், ஜினன், அரிகந்தன், மகாவீரர் என்ற பெயர்கள் ஏற்பட்டன. பௌத்தர்கள் இவரை இவருடைய இனப்பெயரால் நாட்புட்ட என்பார்கள். வைசாலியில் இவர் பிறந்ததால் அவரை வைசாலியன் என்றும் அழைத்தனர். தனக்கு முன்னால் வாழ்ந்த 23 தீர்த்தங்கரங்களின் உன்னதமான சிந்தனைகளை மகாவீரர் 30 ஆண்டுகள் ஆராய்ந்தார். அவற்றில் சிறந்தவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்தினார். அவர் முறைப்படுத்திய உன்னதமான கொள்கைகளே ஜைன மதம் ஆயிற்று. சமண தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் காலத்திலேயே அவருடன் 4200 சீடர்கள் இருந்தனர். மகாவீரர் காலத்திலேயே சிராவஸ்தி, விதேகம், மகதம், அங்கம், வங்கம் முதலிய
பல பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் சமண தத்துவத்தின் ஒளி ஓங்கி விரிந்து படர்ந்தது. சீடர்களுடன் நாலா திசைகளிலும் சென்று தத்துவங்களை பரப்பினார் மகாவீரர். மகாவீரர் பாமர ஜனங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பேசிய மொழியான அர்த்தமகதி என்ற மொழியில் சமண தத்துவங்களை உபதேசித்து வந்தார். அலை அலையாக மக்கள் திரண்டு வந்து அவரிடம் சரணடைந்தார்கள். சமண மத கோட்பாடுகள் நாடெங்கும் விரைந்து பரவின. ஒரு சமயம் பாபாபுரியின் மன்னன் அஸ்திபாலன் அரண்மனையில் மகாவீரர் தங்கியிருந்தார். அது ஒரு மழைக்காலம். அதிகாலை வேளை மழை தூறல்களினூடே மகாவீரரை தரிசிக்க ஏராளமான மக்கள் திரண்டு வந்திருந்தனர். தரிசனம் கண்டனர், தத்துவம் அறிந்தனர். உதய சூரியனின் கிரணங்கள் இருளை விரட்டி அடித்தன. ஆனால் மற்றொரு இருள் இப்புவியில் புகாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலையும் அந்த இருளை அகற்றி ஞானம் புகட்ட மகாவீரரை விட வேறெவர்க்கு அக்கறை அதிகம் இருக்கும்? வழக்கம்போல் பொழுது விடிந்ததும் மக்கள் கும்பல் கும்பலாய் அன்றும் தரிசிக்க கூடினர். அன்று ஐப்பசி அமாவாசை நாள், புனிதமான நாள். அன்று வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமாக அலைமோதியது. அரண்மனைக்கு முன்னிருந்த பெரிய மைதானத்தில் ஒரு பெரிய மேடை. அதில் மகாவீரர் சமபரியங்க ஆசனத்தில் வீற்றிருந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்ததோ கர்ம பலன்களை பற்றி. மகாவீரர் அதுவரை உபதேசித்த பொன்மொழிகளின் சிகரமாய் அமைந்திருந்தது அன்றைய பேருரை. அதுதான் அவருடைய கடைசி பிரசங்கம் என்பது யாருக்குமே தெரியாது. அவருடைய 4200 சீடர்களுக்கும் கூட தெரியாது. பிறருடைய கர்மங்களை மாத்திரமல்ல, அவருடைய கர்ம பந்தங்களே அன்று விடுபட்டது. பந்தம் அருந்தது, சித்தித்து விட்டது. அப்போது அவருக்கு 72 வயது. அஞ்ஞானம் என்ற இருள் அகன்று ஞான ஒளி சுடர்விடச் செய்த இம்மகான் சித்தி பெற்ற அத்தினத்தை மனம் கலங்கிட கண்களில் கண்ணீர் ததும்ப 4200 சீடர்களும் தீப ஒளி ஏற்றி வைத்து வழிபட்டனர். உலகுக்கு ஒளியாய் விளங்கிய பகவான் மகாவீரர் மறைந்து விட்டார். அவர் மறைவை நினைவுபடுத்துவதற்கு சமணர்கள் வரிசையாக விளக்குகளை ஏற்றி வைத்து ஒளி உண்டாக்கினார்கள். அதை தீப ஒளி திருநாளாக கொண்டாடினார்கள். மகாவீரர் இறந்தபோது மற்றொரு அதிசயம் நடந்தது. மகாவீரன் சீடர்களில் அவருடைய அன்புக்கு பாத்திரமான, அவருடன் மிக நெருங்கி இருந்த கௌதம இந்திரபோதி என்பவர் நிர்வாணம் பெறுவதற்கு, அதாவது கேவல ஞானம் பெறுவதற்கு, தலைமை பீடத்தை அலங்கரிப்பதற்கு உட்பட எல்லா தகுதிகளையும் பெற்றிருந்தார். மகாவீரர் இருந்ததால் அவர் தாம் பெற்ற கேவல ஞானத்தை யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்தார். தடை நீங்கிவிட்டது. நம்முடைய மகாவீரரே மறைந்து விட்டார். குருவும் மறைந்து விட்டார். கௌதம இந்திரபூதி மகாவீரர் மீது அளவு கடந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர். மகாவீரர் சித்தி அடைந்ததும் கௌதம் இந்திரபூதி தன் குருநாதரையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் எழுந்து அமர்ந்த நிலையில் சித்தி பெற்ற மகாவீரரை வடக்கு நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பிறகு கௌதம இந்திரபூதி எழுந்திருக்கவே இல்லை. குருவை பின்தொடர்ந்து அவரும் சித்தியடைந்து விட்டார். இந்த அற்புதத்தை, துயரமான நிகழ்வை கண்ணுற்ற ஆயிரக்கணக்கான சமணர்கள் நெஞ்சம் பதற கண்ணீர் விட்டு அழுதார்கள், கதறினார்கள். சமணம் போதிக்கும் கொள்கைகள் இந்தியாவிற்கு புதிதல்ல. இந்தியாவில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் வழிபாட்டு கொள்கையாகவே அவை இருந்தன. அவற்றை முறைப்படுத்தி தீவிரமாக மக்களிடம் பிரச்சாரம் செய்ததுதான் மகாவீரர் செய்த மாபெரும் வரலாற்று பணியாகும். 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சமண சமயம் பாரதம் முழுவதும் பரவத் தொடங்கிவிட்டது. வட இந்தியா முழுவதையும் சமண சமயமே ஆட்கொண்டது. தென்னிந்தியாவில் சமண சமயத்தை ஆதரிக்காத மன்னரே இல்லை. அவர்களில் பல்லவர், பாண்டியர், சோழர், சாளுக்கியர், கங்கர், ராஷ்டிரகூடர், போசாளர், காலச்சூரிகள் முதலியவர்கள் முக்கியமானவர்கள். இப்படி எத்தனையோ பேரை ஈர்த்து ஆட்கொண்ட உன்னத மார்க்கம்தான் சமண மார்க்கம். என்ன நண்பர்களே,
அதாவது இந்த மண்ணுலகிற்கு அகிம்சையை விதைத்த, நல்ல சிந்தனைகளை விதைத்த, யாரொருவருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் வழங்காமல் நாம் உண்டு நம் வேலையுண்டு என்று பிற உயிர்களையும் நேசித்து வாழ்கிற வாழ்க்கையை மட்டுமே இந்த உலகத்திற்கு வழங்கிய ஒரு மகான்தான் மகாவீரர். உயிர் கொலை கூடாது என்பதற்காக ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ்ந்தவர், உன்னத சிந்தனைகளை இந்த மனித குலத்திற்கு போதித்தவர். இந்த சமணர்கள், அந்த சமண மதத்தை போதித்த அந்த மகான் மகாவீரர் சமண மதத்தை போதித்திருக்கிறார். அந்த சமண மதத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு உயிர் கொலை கூடாது என்பதுதான். அத்தகைய அந்த உயிர் கொலை கூடாது என்கிற அந்த சிந்தனையை தங்களுக்குள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, மனதுக்குள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சமணர்கள் வழியிலே செல்கிற போது மயில் இறகை வைத்து கொண்டு எறும்பு போன்ற சிறிய உயிர்கள் தங்களுடைய பாதத்திலே பட்டு இறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மயில் இறகால் அந்த பாதையை கூட்டிக் கொண்டே செல்வார்களாம். பிற உயிர்களை விலக்கிவிட்டு அதை கூட்டி பெருக்கி தள்ளிவிட்டு உயிர்களற்ற அந்த பாதையில் தங்களுடைய பாதங்களில் எந்த உயிர்களும் மிதிபட்டு இறந்துவிடக்கூடாது என்கிற உன்னத நோக்கத்தோடு உயிர்களை நேசிக்கிற, மதிக்கிற ஒரு மார்க்கம் தான் சமண மார்க்கம். இன்றைக்கு அது ஜைனம் என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. தமிழ் மண்ணிலே கோலோச்சிய ஒரு மார்க்கம் சமண மதம். அந்த சமண துறவிகள் தங்கியிருந்த இடத்தை தான் பள்ளிகள் என்று அழைத்தார்கள். அந்த பள்ளிகள் என்று அழைக்கக்கூடிய சமணர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் கல்வி தொடங்கியது. அந்த சமண குகைகளில் தான் மாணவர்கள் சென்று கல்வி கற்றார்கள். அப்படிப்பட்ட அதனுடைய நினைவாகத்தான் இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களை அந்த சமணர்கள் தங்கியிருந்த அங்கே சென்று மாணவர்கள் கற்றதனால் அந்த இடம் பள்ளி என்று அழைக்கப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா. அதனுடைய நினைவின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் படிக்கக்கூடிய இடங்களை பள்ளிக்கூடம் என்று அழைக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாகும். இப்படி இந்த உலகத்திற்கு ஒரு அன்பை, அகிம்சையை, பிற உயிர்களுக்கு எந்த விதமான துயரத்தையும் கொடுக்காத ஒரு நல் உணர்வை விதைத்த ஒரு மகான் தான் மகாவீரர். அவரை கற்போம், அவர் வழியில் முடிந்தவரை நடப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.